அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக பார்த்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்ன ப்ரோக்ராம்ங்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கியிருக்கும். ஆமாம், எல்ஆர் அம்மா அவங்கள பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களோட பாடலை ரசிக்காதவங்களே யாருமே இருக்க முடியாது. டிவோஷனல் ஆகட்டும், வெள்ளித்திரை ஆகட்டும், அவங்க தனக்குன்னு ஒரு பாதையே அவங்க வகுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களோட இந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? அவங்க ஒரு பெரிய லெஜண்ட். அவங்க பாடின அத்தனை பாடல்களையும் நம்பளால இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஓரளவுக்கு சில பாடல்கள நான் உங்களுக்கு சிலது பாடி காமிக்கலான்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதில் அவங்க பாடின பாடல்கள் நம்மளுக்கு நிறையவே ஒரு என்ன சொல்றது? அதாவது அவங்களோட அந்த குரல் இனிமையா, அந்த கணீர்ன்ற வாய்ஸா, அது எத சொல்றதுன்னே எனக்கு விளங்கல. ஆனா ஆக்சுவலா அந்த கணீர்ன்ற வாய்ஸ் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி. எல்ஆர் ஈஸ்வரி, லூர்து மேரி ராஜேஸ்வரி அவங்களோட ஒரிஜினல் நேம் இதுதான். அவங்க ஃபர்ஸ்ட்டு கோரஸ் தான் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்களோட அம்மா கோரஸ் பாடகி. அதனால அவங்களும் கோரஸ் போயிட்டுருந்தாங்க. தனியா பாடணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய அந்த காலத்தில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வேணும். குரல் நல்லா இருக்கணும். நெறைய அப்போ ஏஎம் ராஜா, ஜிக்கி இன்னும் நெறைய பெரிய ஜாம்பவான், கண்டசாலா அந்த பீரியட்ல சுசீலா அம்மாலாம் கூட அப்பயே வந்துட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த இதில வெறும் கோரஸ் மட்டும் தான் பாடிட்டு இருந்தாங்க. அந்த பீரியட்ல தான் இவங்க அதாவது முதல்ல நல்ல இடத்து சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அந்த படத்தில பாடியிருக்காங்க. பாடும்போது அந்த கோரஸ்ல பாடும்போது இவங்க குரல் தனிச்சு ஒரு மாரி வரவே, க என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தது "வாராய் என் தோழி வாராயோன்னு" சொல்லிட்டு நம்ம பாசமலர்ல வர அந்த ஃபர்ஸ்ட்டு சாங் அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுதான் ஈஸ்வரி அம்மா பாடின முதல் பாடல். அந்த முதல் பாடலே அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ரீச் ஜனங்க மத்தியில. இன்னைக்கும் பாசமலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த "வாராய் என் தோழி வாராயோ" சாங்ஸ் தான் ரொம்ப மெயின். மலர்ந்து மலராத பாடல் ஒரு கலக்கத்த உண்டு பண்ணாலும், இந்த பாடல் ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. எல்லா திருமண வீடுகள்லயும் இந்த பாடல் ஒலிக்காத இடங்களே